என் பேர் பாண்டியன். நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வரேன். தமிழ்நாடு இங்கே வந்து புட்டபர்த்திக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக சாமியை பற்றி எனக்கு அதிகமான அனுபவம் கிடையாது. நான் வந்து இப்போ 10 வருஷமாக தான் சாமியை பற்றி எனக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிருக்கு. சாமி இருந்தப்போ அவரோட தரிசனம் எனக்கு கிடைக்காம போனது வந்து ரொம்ப ரொம்ப நான் வந்து அதுக்காக வருத்தப்படுறேன். இப்போ சாமியோட அற்புதங்கள்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கேன். என் வாழ்க்கையில் நிறையா மிராக்கிள்ஸ் வந்து சாமி மூலமாக கிடச்சிருக்கு. சாமியோட இந்த லவ் வால் சர்வ் வால் இது வந்து எனக்கு பெரிய அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது. நான் வந்து முன்னாடி ஒரு வேலை கிடைக்கிறதுல என் லைஃப்பில் நிறையா டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என் வாழ்க்கையிலே நிறையா அற்புதங்கள் நடந்திருக்கு. அதை நான் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். நான் என்னை பற்றி சொல்லணும்னா, நான் வந்து தமிழ்நாடு திருச்சியிலேருந்து வரேன். திருச்சியில் வந்து நான் படித்தேன். ஆக்சுவலாக நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஃபர்தராக மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கேன். நான் என்னால் உயர்கல்வி படிக்கிறதுல நிறையா டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு இங்கே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நான் இங்கே புட்டபர்த்தி வந்து சாமியை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்தவுடனே தான் எனக்கு ஒரு பரிபூரண ஒரு அமைதி கிடச்சிது. இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய சேவா பீப்புள்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. இதெல்லாம் இது மாதிரி வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த அளவுக்கு உலக அளவில் வந்து புகழ்பெற்ற சேவா அது வந்து இங்கே புட்டபர்த்தியில் தான் இருக்குது. இந்த அளவுக்கு சேவா பண்ணக்கூடிய இந்த ஒரு இடத்துல எனக்கு நான் வந்ததே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம்தான். நான் எப்படி இங்கே வந்தேன்னா, எனக்கு வந்து தெரிந்தவங்க ஒரு பெங்களூரில் ஒரு நண்பர் இருந்தார். அவர் மூலமாக எனக்கு அறிமுகம் கிடச்சி நான் இங்கே வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. வந்து ஒரு நாள் வந்து என்னோடய இந்த கஷ்டங்களையும் வேதனைகளையும் அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் தரிசனம் கிடைக்கிறதுக்கு உள்ள ஆசிரமத்துக்குள்ளே நான் அந்த முக்கியமாக அந்த சேவா சாமியோட சந்நிதிக்கு போய் நான் வந்து ஒரு பரிபூரணமாக வேண்டிக்கிட்டேன். சாமி, எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. என்னால் வந்து ஸ்டடீஸில் கண்டினியூ பண்ணாமல் விட்டுட்டேன். வேலையிலேயே நிறையா பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுங்க அப்படின்னு சாமிக்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். சாமிகிட்ட மனப்பூர்வமாக வேண்டிக்கிட்டேன். அடுத்த நைட்டே வந்து எனக்கு வந்து பெரிய ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு. என் மனதளவில் இந்த கஷ்டம், கவலை, இந்த துன்பங்கள்லாம் நீங்கின மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். அடுத்த நாள் காலையில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புத்துணர்வோட ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. இங்கே வந்த புட்டபர்த்திக்கு வந்துட்டாலே போதும், எனக்கு வந்து எல்லா கவலைகளையும் மறந்து போயிடுது. என் வாழ்க்கையில் குடும்பத்தை பற்றி கவலை இல்லை,